இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் தனத்தை வந்துட்டு கார்த்திக் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி தனியாக வர சொல்லியிருப்பார் இல்லையா, அதை யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. வெறுன்னு தனம் வந்துட்டு படுத்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. மாயா வந்துட்டு தனம் போகமாட்டான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ரூமுக்குள்ளே வந்து பார்த்து தனம் இல்லைன்னொடனே போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு கார்த்தி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் தனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்கே வந்துட்டு தனம் போனதுமே எனக்கு தெரியும் தனம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட காதல் உண்மையானது. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது தனம். உண்மையத்தான் சொல்கிறேன். நான் உங்க கூட சேர்ந்து இப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா. உன்னோட லைஃப்பை வந்துட்டு நான் அப்படியே தாங்கி பிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சே. அந்த கேடுகட்ட கதிர் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க. இங்கே பாரு, நீ இந்த ஊருக்காக மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காத. நம்மளோட காதலை மட்டும் பாரு. நம்மளோட காதல் உண்மை, அது உனக்கு தெரியும்ல. வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஏதாவது ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ்வோம். இவங்க கண்ணிலே நம்ம பட வேணாம், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. தனம் வந்துட்டு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. மாயா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பேசுறத பார்த்தது, என்ன தனம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டே நீ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்காங்க. தனம் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி விடாமல் தனம் கையை பிடிச்சி இழுத்து வா வான்னு கூப்பிட்டு அப்போ வந்துட்டு தனம் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. இனிமேல் எனக்கு யாருமே கிடையாது, என் பொண்டாட்டி வந்துட்டு செத்துட்டா, எனக்கு என் பொண்ணு மட்டும்தான், அவள் தான் இனிமேல் என்னோட உலகம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களையா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அடுத்து வந்துட்டு ஜானகி திட்டிருப்பாங்களையா, சி இந்த தாலி கயிறோட ஈரம் கூட காயலை, அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, எந்த குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு எப்படி நீ பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்களா. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வா தனா, என்ன யோசிச்சுட்டு இருக்கா, வா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ அதானே ஆசைப்பட்டேன், நீ என்னத்தானே விரும்பின, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க வேமா கையெடுத்து விட்டுறாங்க. இல்லை சார், நான் இப்போ வந்தது உங்கள் கூட வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. இனிமேல் என்னை இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேணாம், என்னை வந்துட்டு இப்படி பார்க்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தானே சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு எப்படியெல்லாம் யோசித்து வச்சுருந்தோம், நம்ம லவ் பண்ணுறோம்ல, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அந்த மாயாவை எங்கள் அப்பா ரொம்ப நம்பினாரு, ஆனால் அவள் தான் எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அப்படி பண்ணக்கூடாது, எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு, உசுரே வச்சிருக்காரு, என் குடும்பம் ஆல்ரெடி நடந்த பிரச்சனையால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கு, இதில் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், வந்துட்டு எல்லாருமே எங்கள் அம்மா அப்பாவை தான் கேள்வி கேட்பாங்க, அவங்க உடஞ்சி போடுறத என்னால் பார்க்கவே முடியாது, இந்த தாலி என் கழுத்தில் ஏறிடுச்சு, தப்போ சரியோ இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கை, இப்படியெல்லாம் என்னை பார்க்க வராதிங்க சார், இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நல்லவர் தான், உங்கள் நல்ல மனசுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடப்பா, நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நீ இந்த கதிர் கட்டின தாலியோட வாழ போறியா, அப்போ உன்னோட ட்ரீம்லாம் என்ன ஆகுறது, உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா அப்படின்னு சொல்ல, அதான் என்னோட தலையெழுத்து போல, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன், ஆனா இனிமேலாம் என்னை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க சார், புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு இனிமே உங்ககிட்ட நான் இனி ஒரு ஸ்டூடெண்டா கூட என்னால் இருக்க முடியாது, என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்கு. அந்த பக்கம் கருப்புசாமி வந்துட்டு வர்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க, மாலை அருவாள்லாம் வச்சுட்டு. அடுத்து வந்துட்டு தானே யாருக்கு தெரியாம வந்து படுத்துற பின்னாடியே வந்துட்டு நம்ம மாயாவும் வந்துடுறாங்க. வந்து தானே தூங்குறத பார்த்துட்டு இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மணிக்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கதிர் சமயத்துக்கு வந்துட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. மாயா நீ என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னது, இப்போதான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுதானே பார்த்தேன், கருப்பசாமி ஊருக்குள்ளே வருவாங்க, அப்போ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிதான், சும்மா சின்னதாக ஒரு வேலை அப்படின்னதும் அத்தை சொன்னது சரியாக போச்சு, அவள் எது யார் செய்யாதன்னு சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்கன்னு சொன்னாங்க, நீ எதுக்கு வந்துட்டு வெளியில் போன அப்படின்னு கேட்க, தானே வெளியில் போனால் அதான் நானும் போனேன் அப்படின்னதும் தானே உள்ளே தூங்கிட்டு இருக்கா, என்கிட்டே வா அப்படின்னு சொல்ல, அவள் இப்போ தான் வந்து தூங்குறா, இதுக்கு முன்னாடி வெளியில் போனா அப்படின்னு சொல்ல, வெளியிலையா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அந்த கார்த்தியை பார்க்கதா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் கதிரே வந்துட்டு அப்செட் ஆயிடுறாங்க. என்னது அவனை பார்க்கவா, எதுவும் பிளாக்மெயில் பண்ணி வர வச்சா சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ரொம்ப பதறாத அப்படின்னதும், என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுதான், எது நடந்தா நான் பார்த்துக்குருவாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வாட்டு கத்த ஆரம்பிச்சிடேன். உங்ககிட்ட இதனால தான் சொல்லலை, நீ பாட்டுக்கு தானே உன் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அந்த பாசத்தை எடுக்க வச்சிருவேன், இதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல, இல்லை என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு உன்னையும், அங்கே வேற எதுவுமே நடக்கலை, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உண்மையாவா இதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அவள் இப்படி பேசுனது, கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசுக்குள்ள நீ வந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் சும்மா பேசியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதான் சொல்லிட்டால இனிமே வந்துட்டு அந்த கார்த்திய மனசுல இல்லைன்னே சொல்லிட்டா, அப்போ அந்த இடத்துல இனிமே யார் வரப்போறா, நீ தாண்டா அப்படின்னு சொல்ல, ஆனால் ஒன்று நான் தனத்தை வந்துட்டு அடையணும்ல நான் என்னைக்கு நினச்சி பார்த்தது கிடையாது, அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், ஆனால் அந்த கார்த்தி இதுக்கு மேலே எதுவும் பிளான் பண்ணாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா சீனு வந்துட்டு ரூமில் தூங்குறானா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு
மாயா பக்கத்தில் படுத்துடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு தனத்தையும் வந்துட்டு கதிர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டே அமைதியாகவே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடிகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. முளைப்பாரி தூக்குறதுக்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. என்னடா பேராண்டி இன்னும் கிளம்பி வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி வந்து நின்றுட்டாங்க, நீங்கள் என்னடா இன்னும் சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட சவுண்டு கேட்குது. வேமா அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனு வர்றாங்க. ஏண்டா மாயாவே கிளம்பி வந்துட்டா, நீ என்னடா வேட்டியும் சட்டையும் போட்டு வரதுக்கு உனக்கு பிள்ளை நேரமா அப்படின்னு சொல்ல வேமா முறைச்சி பார்க்குறாங்க சீனும். மாயா வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. இங்கிட்டு வந்துட்டு பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வர தானே வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. வேமா கதிர் வந்துட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. சரி சரி கோயிலுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் சிவி சிங்காரிச்சு வரங்களே அப்பா உங்களோட முடியலப்பா, பொம்பளை பிள்ளைய கூட அமைதியாக இருக்காங்க, இந்த ஆம்பளை பையங்களை தான் கையில் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நல்லா கடவுளை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு இந்த பக்கம் மாயா இந்த திக்கம் வந்துட்டு தனத்தை உட்கார வச்சு தலையில் முளைப்பரியை தூக்கி வந்துட்டு வைக்கிறதுக்காக போகிறாங்க. மாயா தலையில் வச்சுறாங்க, தனம் தலையிலே வச்சுறாங்க. எந்திக்க போகிற நேரத்தில் தனம் வந்துட்டு அந்த முளைப்பாரி தட்டை கீழே போட்டுடுறாங்க. ஐயோ என்ன இது இப்படி அபசகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்கலங்குறாங்க. தனம் வேற அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி என்ன பாட்டி இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கல, எனக்கு வந்துட்டு அதிர்ஷ்டமே கிடையாது, இப்போ பாருங்க என் தலையிலேருந்து தானே விழுந்திருக்கு, எனக்கு தானே கெட்டது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஏன் நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திக்க சீனோட அப்பா வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. என் கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் நினச்சதே நடக்க மாட்டேங்கி, இது மட்டும் வந்துட்டு கடவுள் எனக்கு நல்லதாக கொடுத்துட போகிறாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பாட்டி இதை வேணா அவளுக்கு வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஒருத்தர் தலையில் வச்சதை அதை இறக்கக்கூடாது, அது வந்துட்டு தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டா இப்போ இந்த முளைப்பரியை கொடுக்க போகிறாளாம் பெரியவ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்ல, டேய் நீ வேற அமைதியாக இருடா, நீ வேற ரோதனையை கூட்டாத அப்படின்ற மாதிரி பாட்டியும் அவங்க அப்பா வந்துட்டு சொல்ல, வேமா வந்துட்டு சீனா அமைதியாக நின்றுக்கிறாங்க. மாயா வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னை வந்துட்டு இந்த கோயிலுக்கு கூப்பிடாதீங்க, நான் ஃபஸ்ட்டே இதனால தான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் தான் பாட்டி என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, நான் போகிறேன் ரூமுக்குள்ளே போகிறேன், என்னை யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பாட்டி இது எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வாங்குறது இல்லடா 6 நாள் வச்சு வளர்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்ல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, பாட்டி இது எங்கே கிடைக்குமா நீங்கள் சொல்லுங்க பாட்டி அப்படின்னதும் அங்கே ஒரு இடத்துல வித்துக்கிட்டு இருப்பாங்க போய் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. கதிர் வேமா குடுகுடுன்னு போய் ஓடுறாங்க. லிஃப்ட்லாம் கேட்டு ஒரு இடத்துல வந்துட்டு முளைப்பாரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாங்க அவங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு அந்த முளைப்பாரி தட்டை கொடுக்குறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஊரில் எல்லாருமே வரிசையாக அந்த கொட்டடிச்சிட்டே வர ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தலையில் முளைப்பாரியை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ மாயா அவங்க வீட்டு பக்கத்துலேயே வர சவுண்டு கேட்குது. பாட்டி வந்துட்டு என்னடா டேய் முளைப்பாரி வந்து இந்த மாதிரி தெரியுது, இன்னும் இந்த கதிர் பையில வேற காணுமேடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ வேற ரூமை பூட்டிட்டு உள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, கடவுளே எந்த குத்தமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்க, அது மாதிரியே வந்துட்டு கொட்டு பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. கதிர் அதை வாங்கிக்கிட்டு ஆரம்பத்தில் லிஃப்ட் கேட்டு போன மாதிரியே இப்போயே அதே லிஃப்ட் கேட்டே வந்துட்டு கடகடன்னு ஏறி வந்துட்டு இருக்காரு. இந்த திக்கோ போச்சு முளைப்பாரி கிட்டத்தில் வந்துருச்சு, நீ அந்த கதிர் வர்ற மாதிரி தெரியல, இவ்வளோ கோயிலுக்கு வர மாதிரி தெரியல, கடவுளே எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அந்த கார்த்தி இருக்காமல அவன் சுற்றிலும் 4 ரவுடிங்களை வச்சுக்கிட்டு இதை ஃபோட்டோவில் இருக்கான் பாரு, இவனை தான் நீங்கள் தூக்கணும், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரும் பார்த்தா சீனுவை அடிச்சு தூக்குறது தான் பிளான் போடுறாங்க. அது மாதிரியே மாயாவும் சீனுவும் தனியாக வந்துட்டு சிக்குறாங்க. சீனுவோட தலையில் ஒரு கட்டை எடுத்து அடிக்க சீனு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற மாயாவையும் வந்துட்டு 4-5 ரவுடிங்களை சேர்ந்து பிடிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.